ஹாய்ப்பா இல்ல என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா முதல்ல வணக்கம் இன்னைக்கு சந்திர கிரகணம்ப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்குல இருந்து நைட்டு மிட் நைட் 1:26 தான் ஆரம்பிச்சு 6:59 ஆரம்பிச்சு 1:26 சந்திர கிரகணம் முடியுது சோ அதனால அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருங்க எல்லாமே பண்ணிடுங்க சந்திர கிரகணம் முடிஞ்சதுமே தலைக்கு குளிக்கணும் மிட் நைட்ன்றதுனால நம்மளால குளிக்க முடியாது காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா ஒரு அருகம்பில்ல வச்சு தலையோட தண்ணி ஊத்திக்கோங்க ரொம்ப நல்லது அதனால அதை பாத்துக்கோங்கப்பா அதை பத்தின விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் மறக்காம இந்த ரொம்ப வந்து இந்த கத்தியில அறுக்கிறது கட் பண்றது எந்த வேலையும் செய்யாம வெளியில போகாம வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது அதுவும் இன்னைக்கு வரக்கூடிய சந்திர கிரகணம் முழுமையான சந்திர கிரகணம்ப்பா சோ அதனால அந்த நேரத்துல ரொம்ப சிவியரா இருக்கும் பார்த்து கவனமா இருக்கணும் கரெக்டுங்களா சரி ஓகே அடுத்த நம்ம போயிடலாம் நம்ம என்னன்றத வந்த விஷயத்தை பத்தி பேசுவோம் வணக்கம் மாமன் டாக்டர் சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவத்தை ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த உண்மை சம்பவம் யாருக்கு நடந்தது எப்ப நடந்தது எதுக்காக நடந்தது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசீட்ல இந்த விஷயத்த சொல்லி முடிக்கக்கூடிய கடைசீட்ல அந்த வீடியோல நான் சொல்லிடுவேன் சரி நம்ம கதைக்குள்ள போயிடலாம் என்ன கதை இது கதை கிடையாது நிஜம் கண்டிப்பா நிஜம் இதுல வரக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்ல வர கேள்வி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நானே டைரக்டா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் சரி ஓகேவா கதைக்குள்ள போலாம் ஒரு அப்பா ஒரு கணவன் மனைவி நல்லபடி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அவங்க 3 பேரும் ரொம்ப கூட்டு அந்த ஒரு சின்ன கூடு அந்த கூட்டுக்குள்ள அழகா வாழ்றாங்க அந்த மனைவி நினைக்கிறாங்க ஐயோ நம்மளை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல நம்மளுக்கு நல்ல காதல் நம்மள காதலிச்சு நம்மள வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போற நம்மளுக்கு அழகான ஒரு கணவன் கிடைச்சிருக்காரு நல்ல ஹேண்ட்ஸமான கணவன் அதை விட நம்மளுக்கு ஒரு மகள் நல்லா படிக்கிற மகள் நல்ல ஒழுக்கமான மகள் எல்லாமே நல்லா நிறைவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த மனைவி வந்து பூரிப்பா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த 3 பேரும் ஒரு கூண்டு கிளிகள் மாதிரி 3 பேருமே வாழ்றாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா வந்து பிசினஸும் டெவலப்மெண்ட் ஆகுது அந்த மனைவியும் கணவனுக்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்க நல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகுது அவங்க நிறைய தங்க நகைகள்லாம் வாங்குறாங்க அந்த குழந்தையும் நல்ல லெவல்ல அடுத்தடுத்த லெவல்ல படிக்க வச்சுட்டு இருக்காங்க குழந்தையும் அதுக்கு தகுந்த நல்லா படிக்குது இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்துல அந்த மனைவி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து நிறைய சாமி படங்களை வச்சு பூஜை பண்றாங்க வீட்டுல வந்து சிலைகள் எல்லாம் வச்சு வழிபடுறாங்க பூஜையில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாமிக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு நல்லா சாமி கும்பிடுறாங்க அவங்க சாமி கும்பிட என்ன ஆகுது உண்மையான பக்தியோட கும்பிடும்போது அந்த குடும்பம் வந்து கோபுர கலசம் மாதிரி எந்திரிச்சு நல்லா தலைச்சு நிக்க ஆரம்பிக்குது அந்த கணவனுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயோ நம்ம மனைவி வந்து இப்படி வந்து சாமி பக்தியா இருக்கிறாங்க இவங்க கும்பிடுறதுனால நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்குது நம்ம விஷயங்கள் நம்மள எல்லாமே வந்து வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் நினைக்கிறாரு அப்படி நினைச்சிட்டு இருக்க காலகட்டத்துல சரி ஓகே நல்ல நகைகள்லாம் தங்க நகைகள்லாம் வாங்குறாங்க கணவன் மனைவி 2 பேரும் போட்டி போட்டு சம்பாரிச்சு நல்லா வந்து தங்க நகைகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மனைவிக்கு அழகழகான நகைகள் வாங்கி போட்டு அவர் அழகு பாக்குறாரு அந்த பெண் குழந்தைக்கும் அழகழகான நகைகளும் வாங்கி போடுறாங்க அந்த குழந்தை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து மோதிரம் கழுத்துல செயின் கையில பிரேஸ்லெட் நல்லா காதுல தோடுன்றது எல்லாமே அந்த பொண்ணு வந்து தங்கத்தை மட்டுமே தான் போட்டுட்டு இருக்குது நல்லா இருக்கு நல்ல ஒரு சொசைட்டில எல்லாரும் மதிக்கக்கூடிய லெவல்ல அந்த குடும்பத்துல வந்து நல்லா வந்து போயிட்டு இருந்தது போயிட்டு இருக்க காலகட்டத்துல அவங்க அந்த கணவன் என்ன சொல்றாரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு என்ன அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னும் போது சோ நகைகள் வாங்கியாச்சு இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம் அடுத்த கட்டம்னும் போது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அடுத்த கட்டம் என்னன்னா சொந்த வீடு ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் நினைக்கிறாரு சரி ஓகே நம்ம கணவன் நல்ல விஷயத்தை தான் நினைக்கிறாரு பரவாயில்ல அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மள கூட்டிட்டு போறாருன்னு அந்த மனைவி நினைச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த கணவனோட கருத்து என்ன நினைக்கிறாருன்னா நம்ம மனைவி வந்து இவ்வளவு படங்களை வச்சு பூஜை பண்றாங்க சிலை வழிபாடு எல்லாம் பண்றாங்க சோ இப்படிப்பட்ட இதுக்கு அந்த சிலை வழிபாடு எல்லாம் பண்றதுனால என்ன அக்கபக்கத்துல இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அந்த வீட்டுல வந்து பூஜையில வந்து கலந்துக்கிறாங்க வரலட்சுமி நோன்பு விளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நிறைய பஞ்சமி ஆஷாட நவராத்திரி இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சு அவங்க ஒருத்தரே பிரசாதம் எல்லாமே பண்ணுவாங்க பண்ணி வந்து இந்த அம்மாவும் மகளுமே சேர்ந்து எல்லாமே பண்ணுவாங்க பண்ணி பூஜை எல்லாம் பண்றாங்க சோ வந்து பூஜையும் நல்லா சிறப்பா இருக்கு நம்ம மனைவி பூஜை பண்றதுனால நம்ம குடும்பமும் நல்லா தலைச்சு வருது பிசினஸும் நல்லாவே நல்ல டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இதே ஏரியாலே நம்ம ஒரு வீடு வாங்கி நம்ம மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்துல மெயினான அவருக்கு என்ன ஆர்வம்னா நம்ம மனைவிக்கு இதே ஏரியால நல்ல ஒரு வீடு வாங்கி நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அவரோட ஒரு ஆர்வம் அவரோட ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் காதல் கணவர் அது மட்டும் இல்லாம அந்த கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப லவபிள் பர்சன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு கணவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்ணுல வந்து இப்படி உட்கார்ந்து இருக்காரு என்னவோ யோசிச்சுட்டு இருக்காருன்னா அந்த மனைவி சொல்லுவாங்க நீங்க இததான் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மனைவி வந்து சோகமா இருக்கிறாங்க குரல்ல வந்து போன்ல பேசும்போது குரல்ல ஒரு வாட்டம் அப்படி தெரியுது அப்படின்னா என்னப்பா இது இந்த வாட்டமா நீ வாட்டமா இருக்கேன்னு கணவன் கரெக்டா சொல்லுவார் சோ அந்த மாதிரி ஒரு லவபிள் பர்சன் அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு நம்ம மனைவிக்கு இதே ஒரு நல்ல வீடு வாங்கி அந்த பழைய வீடு அந்த கூட அதை வாங்கி இடிச்சு டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம வீடா கட்டி கொடுத்துடலாம் ஆசையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை அறையெல்லாம் நல்லா பெருசா வச்ச மாதிரி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க
கணவன் முடிவு பண்ணி அந்த மாதிரி முடிவு பண்ணி பேசிட்டு இருக்க காலகட்டத்துல அவங்க வீட்டுல இருந்து ஒரு வீடு தள்ளி பக்கத்து வீட்டுல அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வீடு. இது வந்து நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு துளி அளவு கூட பொய் கிடையாது, கலப்படம் கிடையவே கிடையாது. நான் இதை எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டுலாம் சொல்லவே இல்லப்பா. இது நடந்தது ஒரிஜினல். நீங்க நான் கேட்க அந்த கதைக்குள்ளேயே நீங்க போய் நீங்க அதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னாவே தெரியும் பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமா. இந்த இப்ப அவங்க இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு வீடு தள்ளி பக்கத்திலே ஒரு வீடு விலைக்கு வருது. சரி அந்த வீடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மனைவி கிட்ட சொல்லாமலே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனைவிக்கு தெரியாமலே வந்து அந்த கணவர் என்ன பண்றாரு, சரி மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த வீட்டை பத்தின டீடைல் எல்லாம், எத்தனை சதுரடி, எவ்வளவு அமௌண்ட், இது எங்க இருக்கு, பட்டா எங்க இருக்கு, எல்லாத்தையுமே இங்க பக்கத்துல வந்து அந்த வீட்டை விக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு பிறகு என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டை வந்து அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது, அட்வான்ஸ் இப்போ வந்து இந்த வீடை வந்து நான் வந்து இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முன்பதிவு கொடுப்பாங்கல்ல, இந்த என்ன தவிர மத்த யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாதுன்றதுக்காக ஒரு உறுதி அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கணவர் என்ன பண்றாருன்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு கொடுக்க போற நேரத்துல அந்த மனைவியை சார்ந்த அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து அவங்க முன்னிலையில கொடுக்கறாரு. யாரையுமே கலந்துக்கலன்னா இந்த வீடை வாங்கலாமா வேணாமான்றது அந்த கணவர் வந்து கலந்துக்காம விட்டுறாரு. சரி ஓகே கொடுக்க போகும்போது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் சொல்லணும், ஏன் இது பண்ணும், அவங்க முத வாங்குறாங்களேன்ட்டு எல்லாருமே அமைதியா அந்த மனைவிக்கே ஒரு சர்ப்ரைஸ். சரி கணவர் வந்து நம்மள வந்து சரி எதா இருந்தாலும் நல்லதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல விஷயமா தான் போயிட்டு கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த வீடு வந்து புக் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி புக் பண்ண, ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தொழில வந்து பயங்கரமான வளர்ச்சி, பெரிய வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணி அவர் வந்து நல்ல ஒரு சர்டன் அமௌண்ட் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த என்ன நினைச்சிட்டா, நம்ம ஒரு பிசினஸ் வந்து பண்றோம், ஒரு பிசினஸ் பண்ணி வச்சிருந்தாரு, அதுக்கு உண்டான பணம் வரணும், சோ வந்துடும், அதை வாங்கி நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் லேட்டா வர பட்சத்துல கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டை தன்னுடைய மச்சினன் கிட்டயே வந்து வாங்குறாரு பணத்தை. அவரு என்ன பண்றாருன்னா மச்சினன் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கி கொடுக்குறாரு, சம் இன்ட்ரெஸ்ட் குறைந்த வட்டிக்கு வாங்கி கொடுக்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த வீடு புக் பண்ணிருக்காருல, அந்த வீடுல வந்து ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க. அதாவது யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டை வாங்கின ஒரு அம்மா அப்பா அவங்க மகன்கள் எல்லாமே அந்த வாங்குற வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த வாங்குற வீட்டுல இருக்கிறவங்க இவர் புக் பண்றது, அந்த வீடு ஏன் விற்க வந்ததுன்னா, அந்த வீட்டுல இருந்து அந்த குடும்ப தலைவி, அந்த வீடு வாங்குறதுக்கே காரணமா இருந்த அந்த குடும்ப தலைவி வந்து இறந்துட்டாங்க. அந்த வீட்டுல இறந்திருக்காங்க. சோ ஒரு 2 weeks or 3 weeks தான் ஆகுது. அவங்க இறந்ததுமே அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டை வித்து நம்மளுக்கு உண்டான பாகத்தை எடுக்கலாம் அந்த மகன்கள் முடிவு பண்ணலாம். அவங்க அப்பா இருக்காரு, அதே வீட்டுல அவங்க அப்பா இருக்காரு, ஆனா அம்மா மட்டும் இறந்துடுறாங்க. அந்த அம்மா இறந்த அம்மாவுக்கும் இந்த வீடு வாங்குறாருல அந்த கணவன் அந்த மனைவி அவங்களுக்கும் ஒரு 1 weekக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கு. ஒரு சின்ன வாய் தகராறு நடந்திருக்கு. அது அவருக்கு தெரியல, அந்த கணவருக்கு தெரியல. சோ இதெல்லாமே வந்து அவர் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது அந்த மனைவி வந்து எல்லாமே யோசனை பண்ணி பாக்குறாங்க. ஐயோ இந்த அம்மாக்கு நம்மளுக்கு ஏற்கனவே பிரச்சனை நடந்தது, அந்த அம்மா வேற இப்பதானே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன இந்த கணவர் ஆசை, அவரோட ஆசை என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட முனைப்பு என்ன அப்படின்னா, நம்ம மனைவிக்கு இதே ஏரியால நம்ம வந்து ஏன்னா அந்த கணவன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வியாபார காரணமாக வெளியூர் போக வேண்டி வரும். அவர் வெளியூர் அடிக்கடி போயிட்டு வரதுனால தன்னோட மனைவிக்கும் மகளுக்கும் இந்த இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியான்னு அவர் மனசுல நினைச்சிட்டாரு. இந்த ஏரியா வந்து பாதுகாப்பா இருக்கு, அவங்க நிறைய பூஜைகளும் பண்றாங்கன்னு அவர் முடிவு பண்ணதுனால இதே ஏரியாலே வாங்கி கொடுத்தோம்னா நம்ம எப்ப வேணா போயிட்டு வரும்போது நம்ம மனைவிக்கும் பொண்ணுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற அந்த ஒரே காரணத்தினாலையும், ரெண்டாவது தன் மனைவி வந்து நல்ல பூஜை பண்றாங்க, அவங்களுக்கு சொந்தமாவே இந்த இடத்துல ஒரு குட்டி கோயில் மாதிரி வச்சு கொடுத்தா எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல குழந்தைங்களும் வருவாங்க, பெரியவங்க வருவாங்கன்னு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவர் பண்ணதே தவிர மத்தபடி எந்த ஒரு இதுல போய் நம்ம வேணும்னே பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணல. சரிங்களா? அதாவது காரணத்தை முன்கதையே சொல்லிட்டேன். அந்த அம்மா இறந்திருக்காங்க, அந்த அம்மா இறந்த அம்மாக்கும் இவங்களுக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு சட்டன் ஒரு இதுல வாய் தகராறு நடந்திருக்குது. சோ இந்த கதை வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, வாய் தகராறு நடந்திருக்கு. சோ அதான் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இவர் போய் அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு, ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்ட பிறகு அப்புறம் அவங்க அந்த அம்மா இருக்காங்கல்ல மனைவியோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி சரி பரவாயில்ல பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நாங்களும் எங்களால முடிஞ்ச உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட மச்சினன் கிட்ட பிசினஸ்ல வரக்கூடிய பணம் வர லேட் ஆயிடுச்சு, தன்னோட மச்சினன் கிட்டே ஒரு அமௌண்ட்டை ஒரு குறைந்த வட்டிக்கு வாங்கி கொடுக்குறாரு. அவரும் அவர் கையில இருந்து கொடுக்கல, வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கி கொடுக்குறாரு. சரி ஓகே, வாங்கி கொடுத்துட்டாரா, வாங்கி கொடுக்குறாரு, இது கரையம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி எல்லாரும் எப்படி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்றத நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது உண்மை சம்பவம், நடந்த உண்மை சம்பவம். கடைசி இந்த சம்பவம் யாருக்கு நடந்தது, எப்போ நடந்தது, எதுக்காக நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஓகே, நாளைக்கு சொல்றேன். பாருங்க, பாத்துட்டு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூப்பா.